வணக்கம் ஜி. வணக்கம். தமிழகமே கொண்டாடக்கூடிய திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பில் உள்ள மற்ற சாராம்சங்கள்லாம் என்ன ஜி பார்க்கலாம், என்னென்ன இருக்கு? முதல்ல வணக்கம் விஜய் மற்றும் நம்ம நார்தர் சேனல் பார்வையாளர்களுக்கும் என்னோட முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தீர்ப்பை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு மட்டும் இல்லை. ரெண்டாவது, இது ஒரு கையேடு மாதிரி நம்ம நீதியரசர்கள் இருவரும் நீதியரசர்கள் பேரை நான் குறிப்பிடுறேன். இப்போ நீதியரசர்கள் யாருன்னா ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் நீதியரசர் கே ராமகிருஷ்ணன். இவங்களோட தீர்ப்பு என்னன்னா, இது ஒரு கையேடு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. என்ன என்ன கையேடுன்னு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதோட பிரச்சனை, சட்ட பிரச்சனைகள் முழுதும் அதில் அவங்க குறிப்பிட்டு இதை சொல்லியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக எதுல போகிறோம் அப்படின்னா, நம்ம நீதியரசர் சுவாமிநாதன் நம்ம தீபத்தூணில் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னதுக்கு கிட்டத்தட்ட 11 மனுதாரர்கள் அதில் இருந்தாங்க. அந்த வழக்கில் அந்த தீர்ப்பை எதிர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டாளர்கள் 21 பேர் இதை அப்பீல் பண்ணியிருக்காங்க. அங்கே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசும் வக்ஃபோடு 2 பேரும் சேர்ந்தது இல்லாமல் எல்லாம் சேர்ந்து 21 பேர் இந்த மேல்முறையீட்டு வழக்கில் இருக்கிறாங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு இடையில என்னன்னா, இது தீபத்தூணா இல்லையா, அப்படி ஆகமத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஆகமத்தை பற்றி பேசக்கூடிய நம்ம சத்தியவேல் முருகனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை பற்றி இப்போ ஆகமத்தில் எந்த விஷயமும் இல்லை அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லிட்டாரு. அதனால் ஆகமத்தை இருக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம அரசு தரப்பில் பேசுறது அதில் ஒன்றுமே இல்லை. அதனால் ஆகமத்தில் இது இல்லை. இப்போ இந்த வழக்கில் முக்கியமாக நம்ம நீதியரசர்கள் நம்புறது எது அப்படின்னா, 1920 போடப்பட்ட மதுரை சார்பு நீதிமன்றத்தில் போடப்பட்ட ஒரு வழக்கு OS 4 1920. அந்த தீர்ப்பு தான் இப்போ முக்கியமான தீர்ப்பாக இருக்கு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இஸ்லாமியர்கள் அந்த தர்காவுக்கு, அந்த மாஸ்க் தர்காவுக்கு போகலாம் வரலாம், அது மட்டும் தானே ஒழிய அவங்க வேறு எந்த உரிமையோ இல்லை அதுக்கான பொசஷனையோ தேட முடியாது அப்படிங்கிறது அந்த தீர்ப்போட சாராம்சம். இது மேல்முறையீடு பண்ணி இறுதியாக பிரைவேட் கவுன்சிலுக்கு போகுது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், லண்டனில் இருக்கக்கூடிய பிரைவேட் கவுன்சில் பிரிட்டிஷ் காலத்தில் அதுதான் அபெக்ஸ் கோர்ட் அப்படிம்பாங்க. அதாவது இறுதியான நீதிமன்றம் அதுதான். அதில் நீதியரசர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்டு அட்கின், லார்டு தங்கர்ஸ்டான், லார்டு மேக்மில்லன், லார்டு ஜார்ஜ், சர் திக்னஸ் முல்லா, இவங்க எல்லாம் சேர்ந்து வளர்ந்த தீர்ப்பு என்னன்னா, இவங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு இந்த சார்பு நீதிமன்றம் மதுரை என்ன கொடுத்துருக்குதோ அது முழுக்க சரின்றதை அவங்க 1934 வருமே அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. இது நம்ம கவனிக்கணும். ஏன்னா இது இப்போ பிரச்சனை அப்போ இல்லை இப்போ இல்லை நம்ம சொல்றோம். பிரிட்டிஷ் காலத்தில் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதை தெளிவாக அப்பயே அதை தீர்ப்பு உறுதிப்படுத்திட்டாங்க. இப்போ நம்ம நேராக தீர்ப்புக்கு போவோம். என்ன தீர்ப்பில் என்ன இருக்கு அப்படின்னா, தீர்ப்பில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அங்கே தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான ஆகம விதிகளோ ஏதோ சரியான அங்க காரணமே கிடையாது. இங்க ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே இல்லை அப்படிங்கிறத முதல் பாயிண்டா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, மாநில அரசுக்கு ஒரு சின்ன கூட்டு மாதிரி வச்சிருக்காங்க. அது என்னன்னு அப்படியே படிக்கிறேன். என்ன சொல்ல, we pray no state should stoop to that level to achieve their political agenda. அதாவது நீங்க அரசியல் நோக்கத்துக்காக இதை செயல்பட்டு இதுல எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணாதீங்க அப்படின்றத அறிவுறுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது, சிவில் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அது தீபத்தூண்டான்றதை உறுதிப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப உயர்நீதிமன்றம் அதை உறுதி பண்ணிருக்கு. ஒரு விஷயம். அது இல்லாம அடுத்த லைன்ல இதுதான் தீபம் ஏற்றதுக்கான சரியான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதியா முடிக்கும் போது இந்த தீபம் அங்க ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான எந்த ஒரு சட்ட ரீதியாவோ இல்ல ஒரு பாசிபிள் ரீசன்ஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்லி உறுதிப்படுத்திருக்கிறாங்க. இதுதான் தீர்ப்போட சாராம்சம். இந்த தீர்ப்பை பத்தி பேசும்போது நம்ம தலைமை அரசு வழக்கறிஞர் PS ராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது தீபத்தூண் என்றதுக்காகவோ இல்லை இது இப்போ எல்லைக்கல் அப்படின்றதுக்காகவோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. ரெண்டாவது, இது முழுக்க சப்கோர்ட் 1920 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது முழுக்க தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ சொந்தமான இடத்துல அவங்க எங்கவும் தீபம் ஏற்றதுக்கான உரிமைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல இந்த இடையில குறிப்பான விஷயங்கள் இது தீர்ப்பில் இல்லாத ஒரு விஷயங்கள் என்ன, வரலாற்று விஷயம் என்ன அப்படின்னா, நெடுஞ்சடையன் பராந்தகன் அப்படிங்கிறவர் கிபி
765 தான் வந்து இந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. கிபி 765 கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. குலசேகர பாண்டியன் அப்படிங்கிறவன் 1920 அங்க இருக்கக்கூடிய காஜியாத் மசூதிக்கு வந்து அவர் இடம் கொடுத்துருக்கிறாரு. முதல் வந்த இஸ்லாமியர், அதாவது நம்ம நபிகள் நாயகத்துடைய வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவருக்கு அவர் வந்து அங்க இப்ப இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு நம்ம மசூதிக்கு அவர் தான் இடம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு கூடுதலான செய்தியை சொல்லி இந்த இதை நான் வந்து நிறைவு பண்றேன். சட்டத்துறை அமைச்சர் வந்து சொல்கிறார், இதுல வந்து வழக்கமே இல்ல, வழக்கத்திற்கு மாறா தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, அங்க தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி தமிழர்களின் உணர்வுக்கு எதிரானது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதை நீங்க எப்படி? இல்ல, இது தமிழக உணர்வுனே கிடையாது. இது ஏன்னா கிட்டத்தட்ட 100 வருஷமாவே வந்து அங்க வந்து ஒரு தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற விஷயங்கள் அது நடந்துட்டு தான் இருக்குது. தமிழர்கள் உணவுக்குன்னு இப்ப தமிழர்கள் யாரும் இருக்கவே இல்லையே, அமைச்சரை தவிர. அமைச்சர் தான் இப்படி கருத்து சொல்றாரு. தமிழக அரசு இது மேல்முறையீடு போகும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக மேல்முறையீடு போகலாம். மேல்முறையீடு போகிறனால வந்து திருப்பியும் வந்து இந்த கருத்தை வந்து மேல உறுதிப்படுத்திட்டு தான் போகுமே ஒழிய இது வந்து மேலே போனால் இது வந்து அரசு சார்பாக வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அரசு வந்து எப்படின்னா நம்ம மக்கள் கூட இருக்கணும், தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற விஷயத்து கூட தான் மக்கள் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம். சட்டத்துறை அமைச்சர்ல இருந்து மற்ற திமுகவினர் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக ஆதரவு கட்சியினரும் என்ன சொல்றாங்கன்னா, அது தீப தூணே கிடையாது, அது வந்து சர்வே கல் அப்படின்னு சொல்லி இன்னமும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து தீப தூணே இல்லை அப்படின்றாங்க. இது குறித்து நீதிமன்றம் என்ன? இது வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து நீங்களும் நானும் அதை சொல்ல முடியாது, அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் ஆர்கியாலஜிஸ்ட், தொல்லியல் ஆய்வாளர்கள். அவங்க வந்து அது தீபத்தூண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தீபத்தூண் சொல்லிட்டாங்க. இதில் குறிப்பாக இன்னொன்று எல்லைக்கல்னு சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து இப்போ சென்னையில் பேட்டி கொடுக்குறவங்க எல்லாருமே சென்னையில் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால ஒரு முக்கியமான இடத்த சொல்கிறேன். நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் மேலே போனீங்கன்னா, நம்ம இந்தியாவே வந்து அளக்கக்கூடிய முதல் அளக்கிறதுக்காக வந்து ஒரு கல்லை நட்டார் சர்வேயர் வில்லியம் லாம்ப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கல் இன்னும் அங்கே இருக்கு. அந்த கல்லோட மாடலில் தான் வந்து எல்லா சர்வேக்களும் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணும், இதை பேசணும்னு விரும்பக்கூடிய எந்த ஒரு நபருமே போய் நம்ம வந்து சென்ட் ஜார்ஜ் அந்த சர்ச்சுக்கு உள்ளதான் அந்த கோயில், அந்த எல்லைக்கல் இருக்கு, அந்த எல்லைக்கல்லை பார்க்கலாம். அந்த எல்லைக்கல்லையும் இந்த நம்ம தீபத்தூரையும் கம்பேர் பண்ணுங்க, என்ன மாதிரி இருக்குன்னு 6 வித்தியாசங்களை நம்ம பார்த்துக்கலாம். அதுபோல அந்த தீபத்தூண்ன்றது தர்காவிற்கு சொந்தமானது இல்ல, இப்படி ஒரு வாதத்தை வைப்பதே சிறுபிள்ளைத்தனமானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. என்ஜி சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, இது அப்படி சொல்ல முடியாது. என்னன்னா அந்த ஒட்டுமொத்த மலையே வந்து ஒரு தேவஸ்தானத்துக்கு சொந்தம். அதுல வந்து சமர்களும் நம்ம பின்னாடி வந்த சிக்கந்தர் அலியா என்று அழைக்கக்கூடிய சிக்கந்தர் வந்து அவருடைய பொருட்கள் இருக்கு அந்த தர்கால. அப்படிங்கிறதுனால அந்த தர்கா மட்டும் தான் வந்து இருக்கலாம், அவங்களுடைய வழிபாட்டு உரிமைகள் மட்டும்தான் இருக்குன்றத பல இடத்துல சொல்லிட்டாங்க. அவங்க வேற எதுவுமே கொண்டாடவே முடியாது, கொஸ்டின் எடுக்க முடியாது. அவங்க வழிபாட்டு உரிமை மட்டும்தான் அவங்களுக்கு. திமுக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி நீதியரசர் GR சுவாமிநாதனையே விமர்சனம் பண்ணாங்க, அவர் தீர்ப்பையும் விமர்சனம் பண்ணாங்க. இப்போ 2 நீதிபதிகள் அமர்வு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பையும் விமர்சனம் பண்றாங்க. அவங்களோட தீர்ப்பை வந்து ஏற்க மறுக்கின்றனர். இது வந்து எப்படி எதிர்பார்க்க? அதாவது இப்போ ஆளும் கட்சியினர் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை வந்து நம்ம நீதியரசர்கள் வந்து கொடுக்க முடியாது. என்ன வந்து இருக்கக்கூடிய ஆதாரங்களும் இருக்கக்கூடிய வரலாற்று உண்மைகளும் அதன் அடிப்படையில் தான் வந்து தீர்ப்பு வந்திருக்க ஒழிய அரசு என்ன எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது வந்து தீர்ப்பு வந்து நீதிமன்றத்தால் கொடுக்க முடியாது. மிக்க நன்றி கஜி. உங்களோட இந்த விஷயங்களை பகிர்ந்துட்டது ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயங்களை பற்றி நம்ம வந்து விரிவாக ரொம்ப இதாக பேசுவோம். நார்தர் சேனல் வாசகர்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி கஜி.